சில நேரங்களில் நம்முடைய பெயரோ அல்லது நம்முடைய சூழ்நிலையோ நம்மை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சுருக்கிவிடுகிறது. உன்னால் இவ்வளவுதான் முடியும், உன் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று உலகம் நம்மை முத்திரை குத்துகிறது. வேதாகமத்தில் யாபேஸ் என்பவன் பிறந்த போதே அவன் தாய் அவனுக்கு வைத்த பெயர் துக்கம். அவன் வாழ்ந்த ஒவ்வொரு நாளும் அந்த பெயரின் சுமையை சுமந்திருக்கலாம். ஆனால் ஒரு நாள் அவன் தன் முழங்காலை முடக்கி வானத்தையும் பூமியையும் படைத்தவரை நோக்கி ஒரு சவாலான ஜெபத்தை ஏறெடுத்தான். அந்த 4 வரிகள் அவனுடைய தலை விதியையே புரட்டி போட்டது. அவன் கேட்ட முதல் வேண்டுதல், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. இது வெறும் மேலோட்டமான ஆசீர்வாதம் அல்ல. ஆண்டவரே, மனுஷன் கொடுக்கிற புகழ்ச்சியோ உலகப் பொருளோ எனக்கு வேண்டாம். உம்முடைய கரத்திலிருந்து வருகிற அந்த தூய்மையான குறையற்ற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று அவன் கதறினான். தேவன் ஆசீர்வதித்தால் அதை மாற்ற யாராலும் முடியாது. அடுத்தது, என் எல்லையை பெரிதாக்கி. இது வெறும் நிலப்பரப்பை பற்றியது மட்டுமல்ல. நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆளுமை, நம்முடைய கிருபை, இவை அனைத்தையும் தேவன் விரிவுபடுத்துவதை குறிக்கிறது. ஆண்டவரே, நான் ஒரு சின்ன வட்டத்தில் முடங்கிவிடக்கூடாது. பலருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி என் எல்லையை திறந்துவிடும் என்று அவன் கேட்டான். 3ஆவதாக, உமது கரம் என்னோடு இருந்து. ஒரு மனிதன் எவ்வளவு உயரத்தில் இருந்தாலும் தேவனுடைய கரம் அவன் மேலில்லை என்றால் எல்லாம் வீண். நான் எங்கே சென்றாலும் உம்முடைய கரம் என்னை வழிநடத்தட்டும் என்று அவன் சரணடைந்தான். இறுதியாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்தருளும். உலகம் தீமையால் நிறைந்தது. ஆனால் அந்த தீமை உங்கள் ஆத்துமாவைத் தொடாதபடி தேவன் உங்களை ஒரு கோட்டையைப் போல காப்பார். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் மாறினான் என்று வேதம் சொல்கிறது. இன்று உங்கள் சூழ்நிலை உங்களை அழுத்தினாலும் யாபேசின் தேவன் உங்களையும் கவனிக்கிறார். இந்த ஜெபத்தை உங்கள் இதயத்திலிருந்து சொல்லுங்கள். உங்கள் எல்லைகள் விரியும், உங்கள் துக்கம் மாறும். ஆமென்.